வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். திருக்கார்த்திகை வருடத்தோட மிக முக்கியமான பண்டிகை விழாக்கள்ல திருக்கார்த்திகை தீபமும் ஒன்று. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் 10 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படக்கூடிய சிறப்பு இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழாவில் இருக்கு. இந்த விழாவில் பஞ்சமூர்த்திகள் பவுனி வர்றத நம்மளால பார்க்க முடியும். பெரிய பாக்கியம். மகா தீபம் ஏற்றப்படுவதற்கு முன் கோவில்ல வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஒரு சில நிமிடங்கள் நடக்கும் அர்த்தநாதீஸ்வரரோட தரிசனத்தையும் நம்மளால பார்க்க முடியும். அது காண கண்கோடி போராது. திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு மாலை வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி வீடு தோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களினுடைய வடிவத்துல இறைவனை வழிபாடுவது அப்படிங்கிறது நம்ம வழக்கத்துல ஒன்றா இருக்கு. வீடுகள்ல தீபம் ஏற்றும் போது எந்த முறையில எத்தனை தீபங்கள் எந்த இடங்கள்ல ஏத்தணும் அப்படின்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அதை பத்தின விளக்கங்கள் பார்ப்போம். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே திருவண்ணாமலை உச்சியில ஏற்றப்படக்கூடிய மகா தீபமும் வீடுதோறும் ஏற்றப்படக்கூடிய தீபங்களும் தான் இல்லையா. ரொம்பவும் சக்தி வாய்ந்த வழிபாடா நம்ம பார்க்கறதுல கார்த்திகை திருவிழாவும் ஒன்றுதான். சாதாரணமா இறைவனை வழிபடுறதுக்கும் மந்திர ஜபம் செய்வதை விடவும் ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒரு அகல் விளக்குல இறைவனை பார்க்கிறது தான். எவ்வளவுதான் மந்திரங்கள் சொன்னாலும் பூஜைகள் செஞ்சாலும் இறைவன் ஜோதி ரூபமானவன். ஒரு விளக்கோட ஒளியில அவனோட காட்சி இருக்கும். அவருக்கு உருவம் கிடையாது. இறைவன் பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்கேயும் நிறைஞ்சிருக்காரு. யார் எந்த வடிவத்துல நினைச்சு வழிபாடு செய்யறோமோ அவங்களுக்கு அந்த வடிவத்திலேயே இறைவன் அருட்காட்சி அவ்வளவு அழகா கொடுத்துருவாரு. இறைவன் ஜோதி வடிவமானவன் என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்துவதற்காகவே பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் தங்கள்ல யார் பெரியவங்க அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி ஏற்படுது. அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் 33 தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளித்த திருநாள் கார்த்திகை மாத பௌர்ணமி திருநாள். அதை போற்றும் விதமாகத்தான் இந்த கார்த்திகை தீப திருநாளும் கொண்டாடப்படுது. அதே போல மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காகவும் ஜோதி வடிவமாக தோன்றியதும் இந்த கார்த்திகை மாதத்துலதான். ரொம்ப ரொம்ப விசேஷம். கார்த்திகை தீப திருநாள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்னாடி அண்ணாமலையாரினுடைய உச்சியில மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை நம்ம தரிசிச்சுட்டு எல்லாருமே அந்த டிவி முன்னாடி உட்காந்துருப்பாங்க. இல்லைன்னா திருவண்ணாமலையில நிக்க கூட இடமில்லாத அளவுக்கு நேர்லயே போயிடுவாங்க. அன்னைக்கு மாலை 6 மணிக்கு நம்ம வீட்டுல தீபத்தை ஏத்த ஆரம்பிச்சிடுவோம். அதாவது திருவண்ணாமலையில ஜோதி ரூபமா இறைவன் காட்சி தந்த பிறகு ஒவ்வொரு வீட்லயும் அதே ஜோதி ரூபமாக எழுந்தருளி நம்மளுக்கு வீட்டுல இருக்கிற எல்லோருக்குமே அவரோட அருள் முழுமையா கிடைக்கும். இந்த வருஷம் கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் 13ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. கார்த்திகை மாசத்துல வர்ற கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை தீப திருநாள் தெரியும் இல்லையா உங்களுக்கு எல்லாருக்கும். அன்னைக்கு காலை 6:51 மணிக்கு துவங்கி டிசம்பர் 14ஆம் தேதி காலை 4:56 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. திருக்கார்த்திகையினுடைய சிறப்புகள் என்னன்னு பாருங்களேன். இந்த வருஷம் எப்படியெல்லாம் ஒரு சிறப்புகள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்காருன்னு. கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த வருஷம் கூடுதல் சிறப்பா கார்த்திகை தீப திருநாள் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்திலையும் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்திலையும் மகாலட்சுமிக்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையிலையும் அமைஞ்சிருக்கு. இந்த நாள்ல தீப வழிபாடு செய்யறது ரொம்ப 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 விசேஷமானது. அதுவும் பிரதோஷ காலத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது பல மடங்கு அதிகமான பலனை அவ்வளவு அருளை சிவபெருமான் அள்ளி கொடுப்பார். கார்த்திகை தீப திருநாள்ல வீட்டுல வாசல்ல துவங்கி வீடு முழுசும் விளக்கேத்தி வழிபாடு செய்யணும். எந்தெந்த இடத்துல எத்தனை விளக்குகள் ஏத்தினா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது. அதனால பகிர்ந்துக்கிறேன். விளக்கோட எண்ணிக்கையும் விளக்கேற்ற முறையும் பார்க்கலாம். விளக்கோட
அதாவது வீட்டோட அமைப்பு இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் 27 விளக்குகள் கண்டிப்பாக ஏற்றணும். அதுக்கு மேலே 100 விளக்கு வரைக்கும் கூட நம்ம ஏற்றிக்கலாம். மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சு கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது திரியிலே இப்பெல்லாம் வந்து எண்ணெயோட சேர்த்து அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கூட, ஆனால் மண் விளக்கில் தான் ஏற்றணும். ஒரே ஒரு விளக்காவது சாமி முன்னாடி ஏற்றுறது நெய் விளக்கா இருக்கணும், நெய் தீபமா இருக்கணும். அதாவது அதே மண் விளக்குல நெய் ஊற்றி ஏற்றணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாமி படத்திற்கு முன்னாடி அதை ஏற்றணும். அப்புறம் அந்த விளக்கு ஏற்றிட்டு அடிக்கடி அதை ஏற்றி விடுறது, அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு தடவை எண்ணெய் ஊற்றி ஏற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அப்படியே அது குளிர்ந்து அமர்ந்துடணும். அந்த மாதிரி தான் நம்ம விளக்கு ஏற்றணும். அகல் விளக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் குத்து விளக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தரையில் வைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்போ எப்படிமா வைக்கணும் அப்படின்னா, வாழை, அரசு, செம்பருத்தி, வெற்றிலை அப்படிப்பட்ட இலைகளை பறிச்சுட்டு வந்து தான் வைக்கணும். அப்படி வைக்கும்போது நிறைஞ்ச சுபிட்சத்தை வந்து அந்த இலை மீது வச்சு நம்ம விளக்கேற்றும் போது நமக்கு கிடைக்கும். முதல்ல வாசல்ல கோலத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அங்கே விளக்கு ஏற்றிட்டு, அகல் விளக்கு ஏற்றிட்டு, அதுக்கு பிறகு வாசல்ல ஏற்றிட்டு, அப்படியே வந்து உள்ள வரைக்கும் வீட்டில் எல்லா இடங்கள்லையும் ஏற்றிக்கலாம். நான் இப்போ ஒரு குறிப்பாக வந்து சொல்கிறேன். அதிலிருந்து நீங்கள் எப்படி ஏற்றணும்னு பாருங்கள். கூடவோ குறைவோ நீங்கள் பார்த்துக்கங்க. வாசல்ல கோலத்தின் மீது வந்து 5 விளக்கு, குத்து விளக்கு அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு குத்து விளக்கு வச்சு அதில் 5 விளக்கா இருக்கும் இல்லையா, அது ஏற்றிக்கலாம். நிலவாசல்ல 2 விளக்கு, வாசல் படியில் வந்து 4 விளக்கு, திண்ணை, மாடம் இல்லைன்னா ஜன்னல் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 6 விளக்கு, வீட்டில் வந்து நடுக்கூடத்தில் வந்து ஒரு 2 விளக்கு, பூஜை அறையில் ஒரு 2 தீபம், சமையல் அறையில் கண்டிப்பாக 2 தீபம் ஏற்றணும். வீட்டோட பின்புறத்தில் ஒரு 3 விளக்குகள் கண்டிப்பாக ஏற்றணும். வீட்டிற்கு வெளியில வந்து ஒரு யம தீபம் ஏற்றணும். சரியா? யம தர்மனே வந்து இந்த யம தீபம் ஏத்துங்க, உங்களுக்குரிய நலன்களை நான் கொடுப்பேன்னு சொன்ன ஒரு விஷயம்தான் இந்த யம தீபம். அதையும் வீட்டுக்கு வெளியில வந்து கண்டிப்பாக ஏத்திடுங்க. இந்த முறையில விளக்குகள் ஏத்தி 27ங்கிறது 27 நட்சத்திரத்திற்கு உரிய விளக்கேற்றுறது தான், நட்சத்திரத்தை குறிக்கிறது தான். அதனால கண்டிப்பாக 27 விளக்குகள் ஏற்றணும். இந்த கார்த்திகை தீப திருநாளில் சிவபெருமானினுடைய அருளும், முருகப்பெருமானினுடைய அருளும், மகாலட்சுமி தாயாரினுடைய அருளும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நிறைந்து கிடைத்து நீடோடி நிறைந்த செல்வங்களோடு மகிழ்ச்சியாக, இன்பமாக, சந்தோஷமாக, நலமோடு வாழணும்னு எல்லாரையும் அருளாசி புரிந்து இறைவனை வேண்டி விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.